சாணக்கியர் என்ற பெயர் கேட்டவுடன் நம் மனதில் எழும் முதல் படம் அரசியல் சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு பழங்கால உலகம். ஆனால் அவர் தந்திருக்கும் பொருளாதார கொள்கைகள் இன்றைய நவீன உலகிலும் மிகவும் பொருத்தமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது பிரபலமான நூல் அர்த்த சாஸ்திரத்தில் அரசாங்கம், பொருளாதாரம் மற்றும் தனிநபர் நிதி மேலாண்மை குறித்த பல அத்தியாயங்கள் உள்ளன. இவற்றில் அரசர்களுக்கான ஆலோசனைகளுடன் பக்கபக்கமாக சாதாரண மக்களின் நிதி நிலைமை மேம்படுத்தும் வழிகளும் கூறப்பட்டுள்ளன. சாணக்கியரின் நிதி கொள்கைகளை நவீன காலத்திற்கு ஏற்ப விரிவுபடுத்தினால் நமக்கு கிடைக்கும் முக்கியமான பாடங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திட்டமிடுதல் முக்கியம். எந்த ஒரு முதலீடு அல்லது செலவு செய்வதற்கு முன்பு நாம் நன்கு திட்டமிட வேண்டும். இதற்கு வருமானம், செலவு மற்றும் சேமிப்பு ஆகியவற்றை கணக்கிடும் ஒரு விரிவான பட்ஜெட் அவசியம். சேமிப்பும் முதலீடும். வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எப்போதும் சேமிப்பது நல்லது. இந்த சேமிப்பை வெறும் பணமாக வைத்திருப்பதற்கு பதிலாக பங்குச் சந்தை, பத்திரங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்யலாம். இதன் மூலம் பணப்புழக்கம் அதிகரித்து எதிர்கால தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். செல்வத்தை பாதுகாத்தல். சம்பாதித்த பணத்தை எப்படி பாதுகாப்பது என்பது மிக முக்கியமானது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சொத்துக்களை காப்பீடு செய்வது போன்ற நடவடிக்கைகள் இதில் அடங்கும். அவசர நிலைக்கு தயார். எதிர்பாராத சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். இதற்கு குறைந்தது 6 மாதங்களுக்கு தேவையான செலவுகளை ஈடு செய்யும் வகையில் ஒரு அவசர நிதி இருப்பது அவசியம். கல்வி முதலீடு. கல்வி என்பது நம்மை பலப்படுத்தும் மிகச்சிறந்த முதலீடு. புதிய திறன்களை கற்றுக்கொள்வதும், நிதி மேலாண்மை குறித்த புத்தகங்கள், கட்டுரைகள் போன்றவற்றை படிப்பதும் நம்மை நிதி ரீதியாக பலப்படுத்தும். மிதமான வாழ்க்கை. செல்வத்தை குவிப்பது மட்டுமே முக்கியம் என்று நினைக்க வேண்டாம். வாழ்க்கையை சமநிலையாக வைத்துக் கொள்வது அவசியம். கூட்டுறவு. நெட்வொர்க்கிங் என்பது நிதி வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை கண்டறியலாம். சாணக்கியரின் நிதி கொள்கைகள் காலத்தால் மிகவும் பழமையானவை என்றாலும் இன்றைய உலகில் கூட மிகவும் பொருத்தமானவை. அவரது கொள்கைகளை நம் வாழ்வில் செயல்படுத்துவதன் மூலம் நிதி சுதந்திரத்தை அடைய முடியும்.